Hi students, this is Thermala Max YouTube channel. 10th standard Max practical geometryல உங்களுக்கு எப்படி மார்க் allocate பண்ணுவாங்கன்றது பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி மார்க் allocate பண்ணுவாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோ. So please go through this video and definitely you will be able to get how the marks they are giving to you. So before that, I want to tell you that we have uploaded all your max study material in our YouTube channel and which is given in the description link also. In the description link la எங்களுடைய study material எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்கோம். Maths, science, social எல்லாமே இருக்கு. So you please go through that and get a benefit of that. Before that, this is government's practical geometry mark allocation scheme is given. So இந்த வீடியோ நீங்க பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு அந்த 8 marks 100% எப்படி எடுக்கலாம்ன்றது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இதுல இருக்கு. Just go through this video. So 10th standard study plan la pathina muyarchi plus payirchi which is equal to vetri. I always say that muyarchi payirchi irundha you will be able to get a vetri, my dear children. So இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வும் எழுத வேண்டும். Make a habit to think that every exam will be the best of my life. Your journey towards your dream has just begun. So please make further and read accordingly, my dear children. So the first one is geometry. Practical geometry la pathina ரெண்டு இருக்கு உங்களுக்கு. ஒன்னு வந்து உங்களுக்கு ஒரு சர்க்கிள் போட்டு வர்றது, இன்னொன்று ரெண்டு சர்க்கிள் போட்டு டேஞ்சன்ட், இது டூ டேஞ்சன்ட்ஸ் வச்சு வர்றது. ஸோ ஐ எம் ஃபர்ஸ்ட் கிவிங் தட் ஒன் ஃபார் வித் அ சிங்கிள் சர்க்கிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று உங்களுக்கு ரஃப் டயக்ராமுக்கு ஒரு மார்க் அலோகேட் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ரஃப் டயக்ராமுக்கு ஒரு மார்க் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அன்லெஸ் யூ ட்ரா திஸ் ரஃப் டயக்ராம் யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் ரெக்கர்டு 1 மார்க். அதாவது ரஃப் டயக்ராம்ல நீங்க இந்த ஒரு ரஃப் டயக்ராம் நீங்க வரையாம இருந்தீங்கன்னா ஒரு மார்க் உங்களுக்கு வழங்கப்படாது. கவர்மெண்ட் மார்க் அலோகேஷன் ஸ்கீம் பிரகாரம் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரஃப் டயக்ராம். செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா டிராயிங் ஏ லைன் செக்மெண்ட். ஒரு லைன் நீங்க வரைஞ்சாலே உங்களுக்கு மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மார்க் அதுக்கு கிடைக்கும். ஒரு லைன் செக்மெண்ட், ஒரு லைன் வரைஞ்சா போதும், அதுக்கு ஒரு மார்க். ஸோ ஜாமெட்ரியே தெரியாதவங்க கூட என்ன பண்ணலாம்னா ரஃப் டயக்ராம் ஒன்று போட்டுட்டு தென் ஒரு லைன் வரைஞ்சாலே உங்களுக்கு 1 மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதற்கப்புறம் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டிராயிங் ஏ சர்க்கிள். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் கிவிங் யூ ஏ 3 marks, my dear children. ஸோ உங்களுக்கு 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். டிராயிங் அ சர்க்கிள் வந்து 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். தென் ஆஃப்டர் தட் மார்க்கிங் ஆல்டிடியூட்ஸ், அதோட பாயிண்ட்ஸ் வந்து அந்த ஆல்டிடியூட் கட் அவரில் வந்து அதுக்கு மார்க் பண்ணணும். அதுக்கு மார்க் பண்ணுறதுக்கான மார்க் வந்து 1 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. Then key answer, that is final one, that is a construction of a triangle ABC. ஸோ அதை வந்து எப்படி நம்ம எழுதணுன்றதை பற்றி நம்ம சொல்றதுக்கு மார்க்ஸ் அலோகேட் பண்ணுறது வந்து 2 மதிப்பெண்கள். ஸோ put together is you will get required marks, my dear children. So this is the abstract of the first one. So you may please note of that. See, rough diagram பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மதிப்பெண்கள் கிடைக்குது. And then drawing a line segment பார்த்தீங்கன்னா 1 மதிப்பெண்கள் கிடைக்குது. And then drawing a circle, ஸோ அதில் தான் உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு பாருங்கள் 3 மதிப்பெண்கள் கிடைக்குது. And then marking a altitude also you are getting a value of 1 mark. And construction of triangle ABC is also 2 marks, my dear children. So with this I hope in the answer உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So please subscribe to Throne Max YouTube channel and forward to your friends also about the channel. Before that, we will go to the next 2 tangent values. 2 tangent valuesல பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ரஃப் டயக்ராம் இருக்கு, அதுக்கு 1 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அண்ட் தென் drawing a first circle, நல்லா கவனிங்க, அங்க வந்து ஒரு சர்க்கிள் தான் இருந்தது, இதுல 2 சர்க்கிள் வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் itself you will get 2 marks, my dear children. So rough diagram, then go to the drawing a first circle. அங்க லைன் செக்மெண்ட்டுக்கு 1 மார்க், இங்க drawing ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு 2 மதிப்பெண்கள். Then drawing the second circle, ரெண்டாவது சர்க்கிள் வரையும் போது உங்களுக்கு 3 மதிப்பெண்கள் கிடைக்குது. So put together itself you will get 6 marks, my dear children. So drawing the first circle is 2 marks and drawing the second circle is 3 marks. Then goes to the drawing the 2 tangents. So ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு tangent நம்ம ஃபார்ம் பண்ணும்போது you will get 1 mark. So drawing a rough diagram, first circle, second circle and drawing the 2 tangents, அதுக்கு 1 மதிப்பெண்கள். ஸோ லென்த் ஆஃப் எ டேஞ்சன்ட் இன் சென்டிமீட்டர், எவ்வளோ சென்டிமீட்டர்னு அதில் எழுதணும். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரை லென்த் ஆஃப் எ டேஞ்சன்ட் இன் சென்டிமீட்டர், அந்த சென்டிமீட்டரோட வேல்யூவை நீங்கள் இங்கே எழுதணும், இந்த இடத்துல எழுதணும், எவ்வளோ சென்டிமீட்டர் வந்திருக்குன்றதை எழுதணும். தட் வில் பி தே ஆர் கிவிங் அலோகேஷன் ஆஃப் 1 மார்க். ஸோ புட் டுகெதர் இட்ஸ் கன்சாலிடேட்டட் அப்ஸ்ட்ராக்ட். அது ரஃப் டயக்ராமுக்கு வந்து 1 மதிப்பெண், drawing first circle வந்து 2 மதிப்பெண்கள், drawing the second circle வந்து 3 மதிப்பெண்கள், drawing the 2 tangents it's 1 மதிப்பெண்கள், length of a tangent in centimeter அதுக்கு 1 மதிப்பெண். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 marks allocate ஆகுது, my dear children. So you may please make note of this and read accordingly.
I would like to tell you that we have uploaded so many videos related to the maths examination. You may please go through that and get a benefit of that, and as well as science and social science is also uploaded. So it is not mandatory that you go all these things, and you'll definitely will be able to get all the information and will get the benefit of that, my dear children. So with this, I hope in the video I wish you all success in your examination. Stay tuned for more exam updates. Subscribe to the Max YouTube channel for more exam updates. Thank you so much. Bye children. Bye.